சாந்தி. 18 மார்ச் 2023. இன்றைய முரளியினுடைய கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, உங்களின் கடமை என்ன? பாபா சொல்றாரு, அனைவருக்கும் புரிய வைப்பதுதான் உங்களுடைய கடமை. அனைவருக்கும் பாபா சொல்றாரு, எல்லாருக்கும், உலகத்துல எத்தனை பேர் இருக்காங்களா, அனைவருக்கும் புரிய வைப்பதுதான் உங்களுடைய கடமை. ஏன் அப்படின்னா, அனைவரும் இறக்கும் தருவாயில் கண் திறக்கும். எல்லாரும் அந்த சாகர நிலைமையில தான் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கண்ணை திறப்பாங்களாம் இல்லையா? அதனால இது உங்களுடைய கடமை. புரிஞ்சுக்கிறாங்களோ புரியலையோ, உங்களுடைய கடமைன்னு பாபா சொல்லிட்டார். எல்லாருக்கும் புரிய வைக்கணும். யாருடைய அறிமுகத்தை கொடுக்கணும்? உங்கள் அறிமுகத்தை கொடுத்துடாதீங்க இல்லையா? போய் மாட்டிக்குவீங்க. அதனால தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுக்கணும். இரண்டாவது கேள்வி, குஷியின் அளவை அதிகரித்து கொள்ள என்ன செய்ய வேண்டும்? அமிர்த வேளையின் சுப முகூர்த்தத்தில் தந்தையை மிகவும் அன்போடு நினைவு செய்து குஷியின் அளவை அதிகரித்து கொள்ள வேண்டும். அமிர்த வேளையின் சுப முகூர்த்தத்தில் தந்தையை, மோஸ்ட் பிலவட் பாபாவை இல்லையா, அன்போடு நினைவு செய்து குஷியின் அளவை அதிகரித்து கொள்ள வேண்டும். மூன்றாவது கேள்வி, யார் சதா சக்திசாலியானவர்கள்? யார் சதா சக்திசாலியானவர்கள்? புள்ளி ரூபத்தில் நிலைத்திருந்து சாரம் நிறைந்த, யோகம் நிறைந்த, யுக்தி நிறைந்த சொரூபத்தின் அனுபவம் செய்யக்கூடியவர்கள்தான் சதா சக்திசாலியானவர்கள் ஆவார்கள். நாலாவது கேள்வி, நம்முடைய லட்சியம் மற்றும் குறிக்கோள் என்ன? மனித நிலையிலிருந்து தேவதை ஆகுவது நம்முடைய லட்சியம் மற்றும் குறிக்கோள் ஆகும். அஞ்சாவது கேள்வி, தந்தை சர்வவியாபி என்ற விஷயம் எப்பொழுது முடிவுக்கு வரும்? தந்தை சர்வவியாபி என்ற விஷயம் எப்பொழுது முடிவுக்கு வரும்? மிகவும் அன்பான தந்தையின் சரியான அறிமுகத்தை கொடுப்பதற்கான யுக்திகளை உருவாக்க வேண்டும். துல்லியமான வார்த்தைகளால் அல்லாவின் அறிமுகத்தை கொடுத்தீர்கள் என்றால் எங்கும் நிறைந்தவர் சர்வவியாபி என்ற விஷயம் முடிவுக்கு வந்துவிடும். ஆறாவது கேள்வி, பரம்பிதா பரமாத்மா யாராக இருக்கிறார்? பரம்பிதா பரமாத்மா பாண்டவர்களின் பதியாக இருக்கிறார். பரம்பிதா பரமாத்மா பாண்டவர்களின் பதியாக இருக்கிறார். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட், அனைவரையும் ராவணனின் டேஷ் எடுப்பதிலிருந்து விடுவித்து ஞான ரத்தனங்களை எடுக்க வைக்க வேண்டும். அனைவரையும் ராவணனின் இழந்த பழத்தை எடுப்பதிலிருந்து விடுவித்து ஞான ரத்தனங்களை எடுக்க வைக்க வேண்டும். இழந்த பழத்துல ஒன்றும் இல்லை, கொட்டை இருக்கும் இல்லையா? அதனால பாபா சொல்றார், ஞான ரத்தனங்களை மட்டும் எடுக்க வைக்கிறதுக்கான முயற்சி செய்ய வைக்கிறார். ரெண்டாவது, சேவையில் பிஸியாக இருக்கும்போதுதான் டேஷ் இருக்கும். சேவையில் பிஸியாக இருக்கும்போதுதான் அபார குஷி இருக்கும். அபார குஷி, அளவற்ற குஷி சொல்லிக்கலாம். மூன்றாவது, டேஷ் இல்லாத காரணத்தினால்தான் மனிதர்களால் பாவங்கள் நடக்கிறது அல்லது தாரணை ஆகுவதில்லை. யோகம் இல்லாத காரணத்தால், தந்தையை நினைக்காத காரணத்தினால், யோகம் இல்லாத காரணத்தினால்தான் மனிதர்களால் பாவங்கள் நடக்கிறது அல்லது தாரணை ஆகுவதில்லை. நாலாவது, நீங்கள் டேஷ், அவர்கள் டேஷ். நீங்கள் ராஜயோகி ரிஷிகள், அவர்கள் அட்டயோக ரிஷிகள். அஞ்சாவது, தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கும்போதுதான் தந்தையின் டேஷ் இருக்கும். தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கும்போதுதான் தந்தையின் நினைவு இருக்கும். ஆறாவது, டேஷ் சாவி கூடவே இருந்தது என்றால் அனைத்து பொக்கிஷங்களின் அனுபவம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். பாபா என்ற வார்த்தையின் டைமண்ட் சாவி,
பாபா என்ற வார்த்தையின் டைமண்ட் சாவி கூடவே இருந்தது என்றால் அனைத்து பொக்கிஷங்களின் அனுபவம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். லாஸ்ட் 7வது, இப்பொழுது டேஷ் முடிவின் விசில் இன்னும் அடிக்கவில்லை. இப்பொழுது ஃபைனல் முடிவின் விசில் இன்னும் அடிக்கவில்லை. அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.